இளையாத்தங்குடி கோயில் முதல் கோயிலே அதுதான். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் காவிரிப்பூம்பட்டினத்திலே இருந்து புறப்பட்டு இளையாத்தங்குடிக்கு வந்தார்கள். இந்த இளையாத்தங்குடி எங்கே இருக்கு தெரியுமோ? புதுக்கோட்டை பக்கம் கீழச்சிவல்பட்டி. இன்னும் சொல்ல போனால் திருப்பத்தூரில் இருந்து திருமயத்துக்கு போகிற பாதையில் வழியில் கீழச்சிவல்பட்டி, கீழச்சிவல்பட்டியில் இருந்து ஆவினிப்பட்டி போகிற பாதையில் இந்த இளையாத்தங்குடிங்கிற ஊர் இருக்குது. இந்த ஊர் இளைய ஆதன்குடி. ஆதன்னு ஒருத்தன் அந்த காலத்தில் இருந்திருக்கிறான். அவன் இளையவனாய் இருந்திருக்கிறான், தம்பியாக இருந்திருப்பான். அவனை வச்சு இளையாத்தங்குடி அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் 8ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்த பொழுது மன்னனால் முதலில் கொடுக்கப்பட்ட கோயில் இளையாத்தங்குடி கோயில். இவங்க காவிரிப்பூம்பட்டினத்தில் சோழ நாட்டில் இருந்து பாண்டி நாட்டுக்கு வந்த பொழுது பாண்டி நாட்டு மன்னனிடம் சில வேண்டுகோள் விடுத்தார்கள். எங்களுக்கென்று கோயில் வேண்டும், நாங்கள் கோயிலை அடிப்படையாக கொண்டவர்கள், கோயிலில் வழிபாடு செய்துதான் சாப்பிடுவோம். அதற்காக இவர்களை அழைத்து வந்த பொழுது மன்னன் முதலில் கொடுத்த கோயில் இளையாத்தங்குடி கோயில். கிபி 707 இது கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த இளையாத்தங்குடி கோயிலில் 7 பிரிவுகள் இருக்கின்றன. ஒக்கூருடையார், பட்னசாமியார், பெருமருதூருடையார், கடனிவாசல் குடியார், கிங்கிணிக்கூருடையார், பேரசெந்தூருடையார், சிறுசேத்தூருடையார், 7 பிரிவு. இந்த ஒவ்வொரு பிரிவும் அவங்களுக்குள்ள ஸ்வீகாரம் பண்ணலாம், அடுத்த பிரிவோட கல்யாணம் பண்ணலாம், இப்படின்னு ஒரு மரபை வைத்து கொண்டார்கள். இளையாத்தங்குடி கோயில் போய் பார்த்தால் கோயிலில் சிவபெருமானுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அந்த காலத்தில் கைலாசத்தை இவர்கள் வழிபட்டவர்கள். அதனாலே கைலாசநாதர் நித்திய கல்யாணின்னு பேர் வச்சாங்க. நித்திய கல்யாணி அம்மை உடனாகிய கைலாசநாதர் திருக்கோயில் 1939 இந்த கோயிலை பெரிய அளவில் கட்டினார்கள். அது வரைக்கும் சின்னதாகத்தான் இருந்துச்சு. 1939 இந்த கோயில் பெரிதாக கட்டப்பட்டது. இதுக்கு பின்னாலே ஒரு ஆதிகேசவ பெருமாள் கோயில், இன்னொரு பகுதியிலே இன்னொரு சிவன் கோயில், எல்லாவற்றையும் இவர்கள் கட்டினார்கள். 29 கல்வெட்டுக்கள் 1926 படியெடுக்கப்பட்டு உள்ளன. இந்த கோயிலிலே கல் சங்கிலிகள், நிறைய வழிபாடு செய்யத்தக்க மூர்த்திகள், இந்த 7 பிரிவுக்கும் 7 பிள்ளையார், 7 பிரிவுக்கும் 7 ஊருணிகள். ஒவ்வொரு ஊருணியும் பார்த்தா ஊருணிக்குள்ள ஊருணி, அதுக்குள்ள ஊருணி, ஒரு ஊருணியை எப்படி கட்ட வேண்டுமோ அப்படி 7 ஊருணிகளை அந்த காலத்தில் கட்டி இருக்கிறார்கள் இந்த பெருமக்கள். பட்னசாமியாருக்கு தனி சிவன் கோயில், கடனிவாசல் குடியாருக்கு தனி பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலில் தசாவதார காட்சிகள் ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தியினுடைய சிலை அங்கே மேலே இருக்கிறது. ஏன்னா 1929 ஒட்டி இதெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. 1939 முடிக்கிறாங்க. 1939 மகாத்மா காந்தியை பற்றி தெரிந்து விட்டது. அதனாலே அவ்வளவு அற்புதமாக இந்த இளையாத்தங்குடி கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? காஞ்சி காமகோடி பீடம் 65வது பட்டம் நம்முடைய சங்கராச்சாரிய சுவாமிகள் இளையாத்தங்குடிக்கு வந்து பல நாட்கள் இங்கேயே இருந்து இங்கேயே சமாதி அடைந்தார்கள். அதனாலே அந்த மடத்தைச் சேர்ந்த பெருமக்கள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறார்கள். இளையாத்தங்குடியிலே அந்த காஞ்சி காமகோடி பீடத்தின் 65வது பீடாதிபதி அவருடைய சமாதி இருக்கிறது. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளையாத்தங்குடிக்கு வந்து சில ஆண்டுகள் தொடர்ந்து தங்கியிருந்தார்கள். அவளது சிறப்பான ஊர் இளையாத்தங்குடி. இந்த இளையாத்தங்குடியில் உள்ள பெருமக்கள் மிகச் சிறப்பாக இந்த ஆலயத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது.